எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய தேங்காய் சாதம் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சாதத்துக்கு நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது கூட கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இது கூட நம்ம துருவின தேங்காவை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. மீதம் நம்ம சாதத்தோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம இதோ கூட சாதம் சேர்த்துக்கலாங்க. சாதம் வடித்து உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு ஆற வச்சுருக்கோங்க. இதை சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. பிகினர்ஸ் கூட சட்டுன்னு செய்யக்கூடிய தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.